வணக்கம். மே 22ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மே 21ஆம் தேதி நிஃப்டி 0.5% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 2,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 700 கோடி ரூபாய்க்கு. மே 22ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஐடிசி, சன்ஃபார்மா, கண்டெய்னர் கார்ப்பரேஷன், ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ், ராம்கோ சிமெண்ட்ஸ், கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜிஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ், ஒனாசா கன்சியூமர், ஹெச்எஃப்சிஎல், எம்டார் டெக்னாலஜிஸ், பார்பிக்யூ நேஷன் மற்றும் டிவி டுடே நெட்வொர்க். சென்செக்ஸ் உடைய டார்கெட் மார்கன் ஸ்டான்லி கொடுத்திருப்பது 89,000. இது பேஸ் கேஸில் 89,000 வரைக்கும் போகும் சென்செக்ஸ்னு மார்கன் ஸ்டான்லி கணிச்சிருக்கிறாங்க. ஜூன் 2026 எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அதாவது 8% அதிகரிக்கும்னு. 1,00,000 எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. புல் கேஸ் நடக்கும்போது 1,00,000 எட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு 30% ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி. மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் கிட்டத்தட்ட ரெக்கார்ட் ஹையை எட்டியிருக்கு. ஏப்ரல் மாதத்தில் 43.74 லட்சம் கோடியாக இருந்தது. பிப்ரவரியில் லோவாக இருந்தது 39.21 லட்சம் கோடிகள். அதிலிருந்து ஒப்பிடும்போது 11.5% அதிகரிச்சிருக்கு. இதற்கு முன்னாடி ரெக்கார்ட் ஹையை எட்டியது செப்டம்பர் 2024 44.16 லட்சம் கோடியை எட்டிய போது. நாட்கோ ஃபார்மா, சிப்லா மற்றும் வேறு சில ஃபார்மா கம்பெனிகள் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். முக்கிய காரணம் அவங்க சொல்லியிருப்பது என்னென்னா, நம்ம முன்னவே ஒரு செய்தி பார்த்துருந்தோம், அமெரிக்கா மருந்துகளோட விலையை குறைக்க இருக்கிறாங்கன்னு. ஆனால் இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த விலை குறைப்பிலிருந்து ஜென்ரிக்ஸ் மருந்துகள் இருக்குது, அதாவது ஜென்ரிக்ஸ் மருந்துகளோட விலை குறைக்க மாட்டாங்கன்ற எதிர்பார்ப்பு இப்போ இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஆர்விஎன்எல் ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் மற்றும் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹1.72. நெட் ப்ராஃபிட் 459 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 6,427 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. BMW இண்டஸ்ட்ரீஸ் நேற்று இன்ட்ராடேல 12% அதிகரித்தது. கம்பெனிக்கு டாடா ஸ்டீல் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 365 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் அது. பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் டிவிடெண்ட் மற்றும் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.05. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 13. குவார்ட்டர்லி ரிசல்ட் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 8,358 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 11% அதிகரித்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 12,681 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.94%. போன குவார்ட்டரில் 2.68% இருந்தது. நெட் என்பிஏ 0.39%. போன குவார்ட்டரில் 0.71% இருந்தது. டாடா மோட்டார்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஜகுவார் லேண்ட் ரோவருடைய இந்தியா பிஸ்னஸ் இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. அடுத்த 3-4 ஆண்டிற்குள்ளார. நிதியாண்டு 2025 அவங்களுடைய சேல்ஸ் 6,183 யூனிட்ஸாக இருந்தது. அப்போ 40% அதிகரித்தது. இப்போ அடுத்த 3 அல்லது 4 ஆண்டில் இந்தியா பிஸ்னஸை இரட்டிப்பாக்க வேண்டும்ன்ற இலக்கு ஜேஎல்ஆர் வைத்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். ட்ரைடன்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். நேற்று ஷேர் ப்ரைஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 16% அதிகரிச்சிருக்கு. டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 50 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 27. கன்சாலிடேட்டட் பேசிஸில் வருவாய் 1,864 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 133 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 135% அதிகரிச்சிருக்கு. அசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. NHAI நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் யூசர் ஃபீ கலெக்ஷன் கான்ட்ராக்ட் இது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 23 கோடி ரூபாய். இண்டிகோ ஏர்லைன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 10 ரூபாய். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 13. Q4க்கான டேட்டா ப்ராஃபிட் 3,067 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 25% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 22,151 கோடி ரூபாய். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு.
ஃபினான்ஷியல் இயர் 2025 முழு நிதியாண்டிற்கு பார்க்கும்போது ப்ராஃபிட் 7,258 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 11% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 80,802 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. ஊனோ மிண்டா ₹1.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 30. Q4க்கான டேட்டா கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ 4,528 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 266 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% அதிகரிச்சிருக்கு. ரெயில்டெல் கார்ப்பரேஷன் Q4 டேட்டா நெட் ப்ராஃபிட் 114 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 1,308 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 57% அதிகரிச்சிருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் Q4 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 211 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% விழுந்திருக்கு. ரெவென்யூ 3,412 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. விஏ டெக் வெபா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹4. நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 1,156 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 24% அதிகரிச்சிருக்கு. லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், பாம்பே ஹைகோர்ட்டுடைய தீர்ப்புக்கு எதிராக அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. பாம்பே ஹைகோர்ட் அவங்களுடைய கோரிக்கையை நிராகரிச்சிருக்கிறாங்க. அதாவது மகாராஷ்டிராவில் 2 ரோட் ப்ராஜெக்ட்ஸோடைய டெண்டரை திறக்கக்கூடாது, 14,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான 2 ப்ராஜெக்ட்ஸோடைய டெண்டரை திறக்கக்கூடாதுன்ற கோரிக்கையை முன்வைத்திருந்திருக்கிறாங்க. பாம்பே ஹைகோர்ட்டுக்கு அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அதை எதிர்த்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு லார்சன் அண்ட் டியூப்ரோ போயிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அடுத்த ஹியரிங் வெள்ளிக்கிழமை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய கன்சார்டியம் பார்ட்னர்ஸ் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இது டெல்லி ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை எதிர்த்து. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ONGCுடைய கேஸ் ஃபீல்ட்லேருந்து கேஸ் எடுத்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு 2018ஆம் ஆண்டில். அது இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன்லேருந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் சாதகமாக தீர்ப்பு வந்தது. ஆனால் டெல்லி ஹைகோர்ட் அதை நிராகரிச்சிருக்கிறாங்க. டெல்லி ஹைகோர்ட் $2.81 பில்லியன் அரசும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கட்டணும்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் அவங்களுடைய பார்ட்னர்ஸ் யாரெல்லாம் பார்ட்னர்ஸ், பிரிட்டிஷ் நிறுவனமான பிரிட்டிஷ் பெட்ரோலியம் மற்றும் கனடா நிறுவனமான நீக்கோ, இவங்க எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. கோல்கேட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ₹27 ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 355 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. CNBC TV18 நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது 358 கோடி ரூபாய். ரெவென்யூ 1,462 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. CNBC TV18 எதிர்பார்த்தது 1,527 கோடி ரூபாய். ஆஸ்ட்ரல் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.25. Q4க்கான நெட் ப்ராஃபிட் 179 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. ரெவென்யூ 1,681 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 4% அதிகரிச்சிருக்கு. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் சில கம்பெனிகளுடைய அவங்க ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ரீ சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 35,330. பாரதி ஹெக்ஸாகாமுக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1,660. டிஎல்எஃப்க்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 954. ஹிந்துஸ்தான் ஜிங்க் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல், ஆந்திர பிரதேஷில் டங்ஸ்டன் பிளாக்குடைய டெண்டரில் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. மேன்கைண்ட் ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. Q4க்கான நெட் ப்ராஃபிட் 420 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% விழுந்திருக்கு. ரெவென்யூ 3,079 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் குஜராத் லிமிடெடுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நயாட்டி இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இது. VRL லாஜிஸ்டிக்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹10. அவங்களுடைய ப்ராஃபிட் 3 மடங்கிற்கு மேலே அதிகரிச்சிருக்கு. Q4ல் கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 809 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 5% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 839 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் 74 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 245% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 49 கோடி ரூபாய். மேக்னா இன்ஃப்ராகான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிவிடெண்ட் மற்றும் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு $10. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 30. போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தால் ரெக்கார்ட் டேட் படி ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. மேக்னா இன்ஃப்ராகான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். NTPC கிரீன் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 622 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 22% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 233 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 188% அதிகரிச்சிருக்கு. இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி அகர்தலாவில் புது ஹோட்டலை திறக்கிறாங்க. நார்த் ஈஸ்டில் இது 14வது ஹோட்டல் இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியுடையது. டாடா மோட்டர்ஸ் மே 13ஆம் தேதி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ₹6. அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஜூன் 4ஆம் தேதி. ஹேவல்ஸ் இந்தியா புது பிஸ்னஸில் இறங்குறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்ளை எக்யூப்மெண்ட் அந்த பிஸ்னஸில் இறங்குறாங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா EV சார்ஜர் பிஸ்னஸில் இறங்குறாங்க.
இவி சார்ஜருடைய மார்க்கெட் 1500 கோடி ரூபாய்ன்றது அவங்க ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்கிறாங்க. இதோடைய ஆப்ரேஷன்ஸ் நிதியாண்டு 2026 Q3க்குள்ளார துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. முதற்கட்டமாக 7லிருந்து 10 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க ஹேவல்ஸ் இந்தியா. இண்டஸ்இண்ட் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், 20 ஆண்டுகளில் முதல் முறை ஒரு குவார்ட்டரில் நஷ்டத்தை அறிவிக்கிறாங்க. எதிர்பார்த்த ஒன்று தான். அந்த அக்கௌண்டிங் இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கில். நஷ்டம் 2328 கோடி ரூபாய் Q4ல். போன வருடம் இதே குவார்ட்டரில் 2349 கோடி ரூபாய் பாசிட்டிவில் இருந்திருக்கிறாங்க. CNBC TV 18 எதிர்பார்த்தது 514 கோடி ரூபாய் நஷ்டம். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 3048 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 43% விழுந்திருக்கு. CNBC TV 18 எதிர்பார்த்தது 4762 கோடி ரூபாய். கிராஸ் NPA அதிகரிச்சிருக்கு போன குவார்ட்டருடன் ஒப்பிடும்போது 2.25% போன குவார்ட்டரில். இந்த குவார்ட்டரில் 3.13%. நெட் NPA 0.95%, போன குவார்ட்டரில் 0.68% இருந்தது. இண்டஸ்இண்ட் பேங்குடைய சில ஊழியர்கள் மோசடியில் ஈடுபட்டு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு போர்டு சந்தேகப்படுறாங்க. குறிப்பாக அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியோ போர்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க புகார் அளிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு போலீஸ் தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது முதல் அப்டேட். இரண்டாவது அப்டேட், CEO நியமனம் குறித்து ஜூன் 30 வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க RBI. இப்போ கடைசி கட்டத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. CEO யாருன்றதை தேர்ந்தெடுப்பதற்கு விரைவில் அந்த பேரை RBIக்கு அனுப்பப்படும், அனுமதி வாங்குவதற்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். புது ஃப்ராடை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. இன்டர்னல் ஆடிட்டில் புது ஃப்ராட் 172 கோடி ரூபாய்க்கான ஃப்ராடை கண்டுபிடித்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸ் கீழே கடந்த 3 குவார்ட்டர்ஸில் இது ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஆனால் கடைசி குவார்ட்டரில் அது சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இண்டஸ்இண்ட் பேங்க். 10 மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் Q4ல் அவங்களுடைய ஸ்டேக்கை அதிகரித்திருக்கிற பட்டியல் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸில் 10 மிட் கேப் ஸ்டாக்ஸில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தியிருக்கிறாங்க Q4ல். இண்டஸ்இண்ட் பேங்க்கில் 4.8% ஸ்டேக் கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க Q4ல். Q3ல் 24.74% இருந்தது. Q4ல் 29.53% உயர்த்தியிருக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டெயிலில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 3.8% ஸ்டேக்கை உயர்த்தியிருக்கிறாங்க Q4ல். எல்லாமே Q3 தான் ஒப்பிடுறாங்க. ஸோ Q4 முடிவில் 21.8% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க. AWL அக்ரி பிஸ்னஸில் 3.1% கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க Q4ல். Q4 முடிவில் 4.31% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க FII. காரமண்டல் இன்டர்நேஷனலில் 2.3% கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க. 10.61% உயர்த்தியிருக்கிறாங்க FII ஸ்டேக்கை. UPLல 1.7% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. 34.22% ஸ்டேக்காக உயர்த்தியிருக்கிறாங்க. நேஷனல் அலுமினியில் 1.7% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. 15.8% உயர்த்தியிருக்கிறாங்க. பிரீமியர் எனர்ஜிஸில் 1.1% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க Q4ல். 2.95% உயர்த்தியிருக்கிறாங்க FII. சுஸ்லான் எனர்ஜிலையும் 1.1% கூடுதலாக வாங்கியிருக்கிறாங்க Q4ல். 23.04% உயர்த்தியிருக்கிறாங்க. 360 ONE WAMலையும் 1.1% ஸ்டேக்கை FII வாங்கியிருக்கிறாங்க. Q4 முடிவில் 67.22% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க 360 ONE WAMல. GE வர்னோவா TND இந்தியாவில் 1% ஸ்டேக் Q4ல் வாங்கியிருக்கிறாங்க FII. 13.04% உயர்த்தியிருக்கிறாங்க. சில கம்பெனிகள் டிவிடெண்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. நிர்லான் லிமிடெட் 11 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. பேம்பினோ ஆக்ரோ ₹1.60. GMM ஃபாட்லர் ₹1. பேனாசோனிக் எனர்ஜி இந்தியா ₹9.42 டிவிடெண்ட். ABC இந்தியா லிமிடெட் 50 பைசா. ரெம்சன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 30 பைசா. வெஸ்ட் லீஜர் ரெசார்ட்ஸ் 10 பைசா டிவிடெண்ட். டைனமிக் இண்டஸ்ட்ரீஸ் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. விசாகா இண்டஸ்ட்ரீஸ் 50 பைசா. பாமர் லாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ₹4.30 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. KIFS ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ₹1.50. கில்பர்ன் இன்ஜினியரிங் ₹2. ஸ்டவ் கிராஃப்ட் ₹3 டிவிடெண்ட். அதற்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 19. அல்ட்ரா மரைன் அண்ட் பிக்மெண்ட்ஸ் ₹6 டிவிடெண்ட். டிசா இந்தியா ₹100 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அக்ஷர் கெம் 75 பைசா டிவிடெண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. TT லிமிடெட் 5 பைசா டிவிடெண்ட். பிரின்ஸ் பைப்ஸ் 50 பைசா. MK குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஒட்டுமொத்தமாக ₹4 டிவிடெண்டுங்க. இதில் நார்மல் டிவிடெண்ட் ₹1.50 ஸ்பெஷல் டிவிடெண்ட் ₹2.50. ஒட்டுமொத்தமாக ₹4 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க MK குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். JK டயர்ஸ் 13% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 4437% வால்யூம் அதிகரிப்பு.
ராம் ரத்தன் வயர்ஸ் 12% ஷேர் பிரைஸும் 200% வால்யூம் அதிகரிப்பு. பேங்கோ ப்ராடக்ட்ஸ் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 6,992% வால்யூம் அதிகரிப்பு. ட்ரெட்ஜிங் கார்ப்பரேஷன் 11% ஷேர் பிரைஸும் 9,950% வால்யூம் அதிகரிப்பு. பேர்ல் குளோபல் 8% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 200% வால்யூம் அதிகரித்தது. அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் 8% ஷேர் பிரைஸும் 863% வால்யூம் அதிகரிப்பு. கோ டிஜிட் 8% ஷேர் பிரைஸ் 450% வால்யூம். தாமஸ் குக் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 370% வால்யூம் அதிகரித்தது. தத்துவ சிந்தன் ஃபார்மா 7% ஷேர் பிரைஸும் 1546% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் தேமிஸ் மெடிகேர் 11% வீழ்ச்சி 100% வால்யூம் அதிகரிப்பு. கிருஷ்ணா டிஃபென்ஸ் 11% சரிந்தது 460% வால்யூம் அதிகரிப்பு. ஃபினியோடெக்ஸ் கெம் 10% வீழ்ச்சி 1010% வால்யூம் அதிகரிப்பு. சங்வி மூவர்ஸ் 6% வீழ்ச்சி 355% வால்யூம் அதிகரிப்பு. என்டிடிவி 6% வீழ்ச்சி 392% வால்யூம் அதிகரிப்பு. டிக்சன் டெக்னாலஜிஸ் 6% சரிந்தது 287% அதிகரித்தது வால்யூம். நியூஜென் சாஃப்ட்வேர் 5% வீழ்ச்சி 1150% வால்யூம் அதிகரிப்பு. ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் 4% விழுந்தது 236% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.